சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. அவரோட நடிப்பில் இப்போ தர்மன் படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. தர்மன் படத்தோட ஷூட்டிங்கில் ரஜினிகாந்த் கலந்து கொண்டு இருக்கிறார். மேலும் இயக்குனர் என்ன சொல்லியிருந்தார்னா, சூப்பர் ஸ்டாரை பார்க்கும்போது வயசான மாதிரியே தெரியல, இன்னும் இளமையாகவே அப்படியே பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்கிறாரு. அவரை பார்க்கும்போது எனக்கு கை காலே நடுங்கிடுச்சு. அதனால் நான் எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல, ஜாலியாக இந்த படத்தை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தார். அதைத் தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்துடைய அப்டேட்டும் விட்டுருந்தாங்க. தொடர்ந்து இந்த படம் அக்டோபர் 15ஆம் தேதி வெளியாக போகுது என சொல்லியிருக்கிறாங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்கிறதா அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. மேலும் ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்க, சிவராஜ்குமார் இருக்கார், மோகன்லால் இருக்கார், கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் இருக்காங்க. மேலும் சுராஜ் வெஞ்சமூடு இந்த படத்தில் இருக்கிறத அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ரித்திக் ரோஷனோட போர்ஷன்ஸை அந்த ப்ரோமோவில் காமிக்கலை. மேலும் தொடர்ந்து அக்டோபர் 15 இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால இன்னும் 2-3 மாதங்கள் மட்டுமே இருப்பதால் ப்ரமோஷன் வேலைகளில் நெல்சன் அவர்கள் இறங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. படத்தோடைய ஒட்டுமொத்த டப்பிங் வேலைகளையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முடித்ததாக சொல்லப்படுது. ஆனால் பட ஷூட்டிங் இன்னும் முடியலை. பேலன்ஸ் ஷூட்டிங்கை நெல்சன் அவர்கள் இப்போ எடுத்துகிட்டு வராராம். தொடர்ந்து இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் இதற்காக ரசிகர்கள் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஆனால் இன்னுமே அதற்கான அஃபிஷியல் அப்டேட் வெளியிடலை. ஆகஸ்ட் 15 வெளிவரலாம் என சொல்லப்படுது. மேலும் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமாக நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் தான் நடக்க போதாம். ஜெயிலர் படத்துடைய ஆடியோ லான்ச்சிலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசிய விஷயம் பெரும் சர்ச்சைக்கு உள்ளாச்சு. அதன் பிறகு தான் விஜய் மற்றும் ரஜினி என போட்டி தீவிரமடைஞ்சது. பிறகு அந்த சர்ச்சை அடங்கிறதுக்கு ரொம்ப காலம் எடுத்துக்கிச்சு. இது தொடர்ந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏற்கனவே மேடையில் நான் என்ன பேசினாலும் தப்பாக நினைக்கிறாங்க, பேசலனாலும் தப்பாக நினைக்கிறாங்க, இப்போ பேசினா இப்போ ஏன்டா பேசுகிற, அப்புறம் பேசினா அப்புறம் ஏன்டா பேசுகிற என தொடர்ந்து விமர்சனம் தான் வைக்கிறாங்க. பேசாமல் இருந்தாலும் தப்பு, பேசினாலும் தப்பு, நம்ம பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சாலும் தப்பு, பிடிக்காதவங்களுக்கு இது பிடிக்கும் செஞ்சாலும் தப்பு என தொடர்ந்து ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருந்தார் ரஜினிகாந்த். அதனால் இந்த ஆடியோ லான்ச்சில் ரஜினிகாந்த் படத்தை பற்றி மட்டும்தான் பேசுவார் எனவும், அரசியலோ இல்லை விஜயை பற்றியோ யாரை பற்றியும் பேச மாட்டார் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த படக்குழுவும் ரித்திக் ரோஷனும் இந்த ஆடியோ லான்ச்சில் இருப்பாங்க என்கின்ற தகவலும் வெளியாகியிருக்கு. இந்த ஆடியோ லான்ச்சை செப்டம்பர் மாதம் பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அக்டோபர் 15 படம் ரிலீஸு, செப்டம்பரில் ஆடியோ லான்ச்சு, ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள். தொடர்ந்து இந்த ஆடியோ லான்ச்சை சன் டிவிலே ஒளிபரப்ப பிளான் பண்ணியிருக்காங்க. லைவாக ஒளிபரப்பப்படும் என செய்திகள் வெளியாகியிருக்கு. நீங்கள் ஜெயிலர் 2 படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்காக எந்தளவுக்கு பிளான் பண்ணுறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.